தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான கலைஞர்களை தானுமே ஒரு ஆளு தான் அப்படின்னு தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வரவர் தான் மணிகண்டன். இவர் கதாசிரியர், இயக்குனர், வசனகர்த்தா, நடிகர்னு பல முகங்களை கொண்டிருக்காரு. இவரோட மிமிக்ரி திறமைக்கு பெரிய அளவான ரசிகர் பட்டாளமே இருக்கு. இவர் கமலஹாசனோட ஆஸ்தான ரசிகரும் கூட. அதோட பீசா 2, வில்லா இந்த படத்து மூலியமா கதையாசிரியரா அறிமுகமானாரு மணிகண்டன். இந்தியா பாகிஸ்தான் படத்தோட மூலியமா நடிகராகவும் அறிமுகமானாரு. அதோட காதலும் கடந்து போகும் படத்துல விஜய் சேதுபதி கூட பயணிச்சிருக்காரு. அதுல அவரோட கதாபாத்திரம் அழுத்தமானதாகவும் பதிவாகி இருக்கு. விக்ரம் வேதா படத்துல வசனகர்த்தாவாகவும் நடிகராகவும் ஜொலிச்சிருக்காரு. காலாவில் லெனின் அப்படின்ற கதாபாத்திரத்துல தனித்து தெரிஞ்சிருக்காரு. சில்லு கருப்பட்டி, எலே, சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற படத்துல எல்லாம் அவரோட நடிப்பு பாராட்டக்கூடியதாகவும் இருந்திருக்கு. டெல்லி கணேசனோட நடிப்புல மணிகண்டன் இயக்கி இருக்கக்கூடிய நரை எழுதும் சுயசரித்திரம் குறும்படம் தனியான ஒரு கவனத்தை பெற்றிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சினிமா கெரியர்ல அவரோட வாழ்க்கையில திருப்புமுனை அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஜெய்பீம் திரைப்படம் தான். ராஜா கண்ணு கதாபாத்திரமாவே வாழ்ந்து காட்டியிருக்காரு மணிகண்டன். அவரோட நடிப்புக்கு அப்படி ஒரு பாராட்டு மழையும் கிடைச்சிருக்கு. ஜெய்பீம் வெற்றிக்கு அப்புறமா அதை எப்படி அவர் தக்க வச்சுக்க போறாரு அப்படின்னு நினைக்கும் போது குட் நைட் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்திருக்காரு மணிகண்டன். நடுத்தர வர்க்க இளைஞனா கதாபாத்திரத்திற்கு அப்படி ஒரு பொருத்தமா இருக்காரு. அடுத்ததா லவ்வர் படத்துல கிட்டத்தட்ட எதிர்மறையான கதாபாத்திரத்திலேயே நடிச்சிருக்காரு. அதாவது அவர் தான் ஹீரோவா நடிச்சிருந்தாலும் கூட பெண்களோட உலகுல எல்லை மீறி தலையிடக்கூடிய அன்புன்ற பேர்ல தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்காரு. மணிகண்டன் ஹீரோவா நடிச்ச குட் நைட் மற்றும் லவ்வர் இந்த படங்கள்லாம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றதோட வணிக ரீதியாகவும் அது வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதனால அவரோட அடுத்த படத்திற்கு அதிகமான எதிர்பார்ப்பும் இருக்கு. அந்த வகையில நித்தம் ஒரு வானம் படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சினிமாக்கார நிறுவனம் தயாரிப்புல ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்துல குடும்பஸ்தன் திரைப்படத்துல மணிகண்டன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல மணிகண்டனோட சேர்ந்து சான்வி மேக்னா, குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜனுங்களாம் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு வைசாக் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வரக்கூடிய ஜனவரி 24 அன்னைக்கு வெளியாக இருக்கு. இந்த படம் சம்பந்தமா ஏற்கனவே வெளியாகி இருக்க போஸ்டர்கள், ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, கண்ணை கட்டிக்கிட்டு இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில ஜனவரி 18 அன்னைக்கு குடும்பஸ்தன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருந்துச்சு. பொதுவாக இதுவரைக்கும் படங்களில் வந்த நார்மலான ட்ரெய்லராக இந்த ட்ரெய்லர் இல்லாமல் புதுமையான ஒரு விதத்தில் இந்த ட்ரெய்லரை உருவாக்கியிருக்காங்க படக்குழு. அதாவது சமையல் குறிப்புலேயே ஒரு குடும்பஸ்தன் எப்படி உருவாகிறான் அப்படின்றத சுவாரஸ்யமாக பின்னணி குரலில் ஒரு பொண்ணு சமையல் குறிப்பு சொல்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு குரலில் ஆரம்பித்து அதுக்கு சந்தோஷமாக இருக்க ஒருத்தனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அதுக்கான கிளிப்ஸ் கொடுத்து அவனுக்கு சிறப்பாக ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்க்ரீடியன்ட் சேர்க்கறது போல் ஒரு சிட்டிகை சந்தோஷம், 1/4 டீஸ்பூன் நம்பிக்கை அப்படின்னு நார்மலாக ஆரம்பித்து அப்படியே லைட்டாக தீயை கொஞ்சம் கூட்டி வைப்போம் அப்படின்னு சூடு பிடிக்க வச்சு காரம் கொஞ்சம் தூக்கலாக போடுவோம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் ஏற்கனவே ஊற வச்ச பருப்பு மாதிரி பொறுப்புகளையும் இதில் சேர்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து அவனை பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். அதெல்லாம் பக்கா ஹைலைட்டான ஒரு இடமா இருந்துச்சு. நல்லா கிளறி விடுவோம் அப்படின்னு பிரச்சனையை கிளறி விட்டு அதை கொதிக்கவும் விட்டு நல்லா சுண்டி இறக்குனா சுட சுட குடும்பஸ்தன் ரெடின்னு பக்காவான ஒரு ட்ரெய்லரை வெளிவிட்டு அதுலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரமோஷனையும் கொண்டு வந்துட்டாங்க. ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா நடுத்தர வர்க்க இளைஞர்களுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக இந்த படம் சொல்லுது அப்படின்றது தான் ட்ரெய்லரை பார்த்து புரிஞ்சுது. பொதுவாகவே மணிகண்டனோட படம் அப்படிங்கும் போதே நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ட்ரெய்லர் இன்னுமே அந்த எதிர்பார்ப்பை கூட்டி தான் இருக்குது. அப்படியே குடும்பஸ்தன் படத்தோட ட்ரெய்லரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ட்ரெய்லரை இன்னும் பார்க்காதவங்க மறக்காமல் போய் ட்ரெய்லரை பாருங்கள். இது போல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.